அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தேதியில பார்த்தீங்கன்னா, ஐயா பாப்பமோகன் ஐயா இருக்காரு இல்லைங்களா? அவருக்கு நேத்து வெட்டிங் டேங்க. ஐயாவுக்கு வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு பலமுறை ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஐயா பிஸியா இருந்த ஒரு காரணத்தால ஃபோனை எடுக்கல. கண்டிப்பா நேத்து சொல்ல முடியலனாலும், இன்னைக்கு உங்க சார்புலயும், என்னுடைய சார்புலயும் ஐயாவுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள சொல்லிக்கிறேங்க. நம்ம வழக்கு 27/5/2025 அன்று வந்துச்சு இல்லைங்களா? அப்ப நம்ம இந்த சிபிசிஐடி ஒருதலை பட்சமான விசாரணை பண்றாங்க. நேர்மையான விசாரணை செய்யவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி நம்ம ஒரு புதிய குழு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தோம். அதை நீதியரசர் அவர்களும் ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டாரு. நம்ம என்னென்ன பெட்டிஷன் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் நீதியரசர் அவர்கள் படிச்சு பார்த்துக்கிட்டாங்க. நம்ம ஏற்கனவே போட்ட ப்ரொடக்ஷன் பெட்டிஷனுக்கு தான் இவங்க பதில் உரை கொடுக்காம இருந்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த கவுண்டருக்கு தான் நம்ம திரும்ப பதில் கொடுத்தோம். இந்த 27ஆம் தேதி நம்மளுடைய தகவல்கள் அனைத்தும் படிச்சு பார்த்துட்டு, நம்ம போட்ட பெட்டிஷன் அனைத்தையும் பார்த்துட்டு, அவங்க கொடுத்த கவுண்டரையும் படிச்சு பார்த்துட்டு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க நீதியரசர் அவர்கள். நம்மளுடைய வாதத்தையும் கேட்டுக்கிட்டு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அவங்கள கேட்டாங்க. கவர்மெண்ட் பிபி என்னங்க பண்ணுவாங்க, பாவம் சிபிசிஐடி என்ன எழுதி தராங்களோ அதை தாங்க அவரால் சொல்ல முடியும். அவருக்கும் மனசாட்சி இருக்கும். ஆனாலும் அவரு சிபிசிஐடி என்ன சொல்றாங்களோ அதை தான் வாதமா வைப்பாரு. அவரு ஐயா எங்க மேல எந்த ஒரு தவறும் இல்லை, நாங்க சரியான முறையில தான் விசாரணை பண்ணியிருக்கோம், நேர்மையான விசாரணை தான் பண்ணியிருக்கோம். அவங்க கேட்குற மாதிரி நீங்க ஒரு புதிய சிறப்பு குழுவெல்லாம் போட வேண்டாம், அவங்களுடைய மனுவை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னாரு. இதை கேட்டுக்கிட்டாரு. அதன் பிறகு ஆர்டர் போடுறதுக்கு ஒரு தேதியை ஒத்தி வச்சாங்க. அதாவது 11/6க்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போங்க. இப்போ ஆரம்ப தேதியில இருந்து இன்னைய தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க நம்ம வழக்குல சிபிசிஐடி என்னென்ன போய் சொல்லியிருக்காங்க, எவ்வளவு அவதூறுகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க. அதாவது ஆரம்ப தேதியில இருந்து இன்னைய தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க சிபிசிஐடி பொய்களை மட்டுமே சொன்னாங்க. சிபிசிஐடியோட சேர்ந்துக்கிட்டு அங்க சின்ன சேலத்துல இருக்கக்கூடிய காவல்துறையும் பொய் தான் பேசினாங்க. எந்த இடத்துலயும் உண்மையான தகவலை ஒரு நாள் கூட சொல்லவே கிடையாதுங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்காரனை காப்பாத்துற வேலைகளை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சின்ன சேலம் காவல்துறை என்னென்ன தப்பு பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா சின்ன சேலம் காவல்துறை நினைச்சிருந்தா ரவிக்குமார் ஃபோன் பண்ணி சொன்னா பாத்தீங்களே, அப்பவே முறையா சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த சிசிடிவி பதிவுகளை தான் முன்னாடி ஆய்வு பண்ணியிருப்பாங்க. அதாவது ரவிக்குமார் சின்னசேலம் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னதா சொல்றாங்க. அந்த நேரத்துல நான் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறேன் அப்படின்னு அவன் சொன்னதாகவும் சொல்றாங்க. அதுக்கு சின்னசேலம் காவல்துறை சரி நீங்க தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்களாம். ஆனா அதன் பிறகு வந்தாவது உண்மையை கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ரவிக்குமார் சொன்னது, அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் சொன்னது உண்மையா பொய்யா, உண்மையிலே அந்த குழந்தை மேல இருந்துதான் விழுந்துச்சா இல்லையா, அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி பதிவுகளை பார்த்திருக்கலாம். அதன் பிறகு குழந்தை இறந்துருச்சுன்னு அவன் சொல்லியிருப்பான். கண்டிப்பா குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க கேட்டிருக்கலாம். அவன் உண்மையிலே எத்தனை மணிக்கு அந்த ஜிஹெச்சுக்கு கொண்டுட்டு போனான் அப்படிங்கிறதையும் அவங்க சரிவர பார்த்திருக்கலாம். ஆனா அவங்க எந்த ஒரு பதிவும் செய்ய கிடையாது. ஏன் செய்யல அப்படின்னா அவனை காப்பாத்துறது தான் அவங்களுடைய முழு வேலையா இருந்தது. நம்ம போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பிண அறையில தான் இருந்தது. அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க எப்படியாவது நம்ம கிட்ட கையெழுத்தை வாங்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற முழு நோக்கத்துலதான் வேலை பார்த்தாங்களே தவிர, ஆனா அந்த பள்ளிக்கூடத்துக்காரனுக்கு சரியான நடவடிக்கை எடுத்து அவனை கைது பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் போலீஸ்காரங்களுக்கு கிடையாது. அங்க இருக்கக்கூடிய ஏடிசிபி மேடம் ராஜலட்சுமி மேடம் வர்றாங்க. நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க, எப்படியாவது நம்ம பாப்பாவை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துரும் அப்படிங்கிறதுலதான் அந்த மேடம் வேலை பார்த்தாங்களே தவிர, ஐயோ நம்மள மாதிரி தானே அதுவும் ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு எவ்வளவு கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு அவங்க மனசுல கொஞ்சம் கூட ஒரு உறுத்தல் கிடையாது. நம்ம படிச்ச படிப்புக்கும் நமக்கு இருக்கக்கூடிய போஸ்டிங்க்குமாவது மரியாதை கொடுப்போம் அப்படின்னு அந்த வேலைக்கு கூட அவங்க மரியாதை கொடுக்காம தான் வேலை பார்த்தாங்க. அதை விட நம்ம கிட்ட ஒரு பொய் சொன்னாங்க பாத்தீங்களா. என்ன மேடம் இந்த மாதிரி சொல்றாங்களே, பள்ளிக்கூடத்துக்காரங்க 3ஆவது மாடியில இருந்து வீழ்ந்ததுன்னு சொல்றாங்களே, எங்க மேடம் 3ஆவது மாடியில இருந்து வீழ்ந்தா, இப்படி வீழ்ந்தா முகம் சதைஞ்சிருக்கும், இப்படி வீழ்ந்திருந்தா மண்டை 2ஆ பொழந்திருக்கும், இப்படி வீழ்ந்திருந்தா எலும்பு முடிஞ்சிருக்கும், இப்படி முடிஞ்சிருந்தா இதா இருக்குமே, இதெல்லாம் என்ன மேடம் நியாயம் அப்படின்னா, அம்மா அவ்வளோ ரத்தம் கடந்தது, நாங்கதான் தண்ணி ஊத்தி கழுவணும் அப்படின்னு வாய் கூசாம போய் பேசினாங்க. இதெல்லாம் ஒரு பெண்ணா ஒரு அதிகாரியா இருந்துகிட்டு பேசலாமா? நீங்களே சொல்லுங்க.
எந்த போலீஸ்காரங்களாவது எங்கேயாவது ஒரு தடயம் கிடைக்குமான்னு தான் ஓடி போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆனா இவங்க மட்டும் இருக்கிற ஒரு இதை அழைச்சாங்க அப்படின்னு சொல்றது ஒரு போலீஸ்காரங்க செய்யக்கூடிய வேலையா இல்ல அவங்க செஞ்சது உண்மையா பொய்யான்னு நீங்களே சொல்லுங்க. அந்த அம்மா சொன்ன வார்த்தை உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா நீங்களே சொல்லுங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம கேட்குறோம், என்ன மேடம் இந்த மாதிரி 3வது மாடின்னு சொல்றாங்களேச்சு, எங்கேயுமே புள்ள ஏறி நின்று குதிக்கிற அளவுக்கு கேப்பு கிடையாது, இந்த கம்பியில ஏறவும் முடியாது, இந்த ஹைட்டுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி ஏறி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அடுத்துதான் ஒரு பெரிய பொய். என்ன பொய் அப்படின்னா, ஒரு கட்டில ஈத்துரு வந்து போட்டு ஏறி நின்று குதிச்சிருப்பா அப்படின்னு அவங்களாவே சொல்றாங்க. ஒரு கட்டில ஒரு குழந்தை தனியா இழுத்துக்கிட்டு வரவும் முடியாது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, அந்த பள்ளிக்கூடத்து ஹாஸ்டல் உள்ளார ஒரு கட்டில் கிடையவே கிடையாதுங்க. அதாவது இந்த 2 அடுக்கு படுக்கை தான் இருந்ததே தவிர ஒரு கட்டில் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கக்குள்ள எங்க இருந்து ஒரு கட்டில் வந்திருக்கும் நீங்களே சொல்லுங்க. இந்த போலீஸ்காரங்க கதை கட்டுறதுல நம்ம வழக்குல எந்த அளவுக்கு கதை கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கதை கட்டி பேசினாங்க. இந்த கிளைகள்லாம் முறிஞ்ச மாதிரியே இல்லை, வெட்டி இருக்க மாதிரி தெரியுது. இங்க பாருங்க, விழுந்த கிளைக்கும் காஞ்ச கிளைக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னாலும் அதுக்கும் சரியான பதில் இல்லாம சொல்லியிருந்தாங்க போலீஸ்காரங்க. ஏங்க ஆம்புலன்ஸை பயன்படுத்தல அப்படின்னாலும் அதுக்கும் சரியான பதில் இல்லை. இந்த மாதிரிலாம் சின்னசேலம் காவல்துறை சொன்னாங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, சார்ஜ் ஷீட்ல எழுதியிருப்பாங்க, அதாவது பாப்பாவோட கோட்டு பாக்கெட்ல இருந்துதான் அந்த சூசைடு நோட்டு எடுக்கப்பட்டதா சார்ஜ் ஷீட்ல சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு சாட்சியோட முன்னாடியில, நான் வரத்துக்கு முன்னாடியே அந்த பாப்பாவை போய் நான் பாக்குறதுக்கு முன்னாடியே பாப்பா பாக்கெட்ல என்ன இருக்குன்னு ஆய்வு பண்ணினாங்களாம். அதாவது பள்ளிக்கூடத்துக்காரன் எப்படி கொன்னா, புள்ள எப்படி மேல இருந்து வீழ்ந்தது உண்மையா பொய்யா, அந்த சிசிடிவி பதிவை பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க. பாப்பா பாக்கெட்ல என்ன இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஜோசியம் சொல்லிச்சான், புள்ள பாக்கெட்ல ஏதாவது இருக்கும்னு. நாங்க இங்க இருந்து ஓடுறதுக்கு முன்னாடியே போலீஸ்காரங்க போயிட்டு ஒரு சாட்சியோட பாப்பாவோட பாக்கெட்ல இருந்து லெட்டர் எடுத்தாங்கன்னு சார்ஜ் ஷீட்ல எழுதியிருக்கீங்க. சரி, அப்படி எடுக்கப்பட்ட லெட்டரை நீங்க எத்தனை மணிக்கு காட்டணும்? நம்ம இங்க இருந்து போறோம் இல்லைங்களா, அப்பா அம்மா இங்க பாருங்க சிசிடிவி பதிவை நாங்க பார்த்துட்டோம், இங்க பாருங்க நாங்க வந்த உடனே சிசிடிவி பதிவை தான் பார்த்து ரெக்கவரி பண்ணணும், இங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம பாக்கெட்டையும் போய் பாப்பாவை எதுக்கும் செக் பண்ணணும்னு, பாப்பா பேக்கு பாப்பாவெல்லாம் செக் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு லெட்டர் இருந்துச்சு அப்படின்னு காமிக்கலாம். இல்ல அவங்க கிட்ட உண்மையும் நேர்மையும் இருந்திருந்தா, இந்த கூட்டம் என்னடா அதிகமாகிக்கிட்டே இருக்கு, அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, பாப்பாவை வாங்கல, போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஒத்துக்கல, அழுதுகிட்டே இருக்காங்க, கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு, இங்க பள்ளிக்கூடத்துலயும் இவ்வளவு கூட்டம் வந்துகிட்டு இருக்கு, இந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அர்ஜென்டா ஒரு போர்ஷனான ஒரு சூசைடு லெட்டர் ரெடி பண்ணி 2:30 மணிக்கு காமிக்கிறாங்க. எப்போ நாங்க இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி, ஜிஹெச்சுக்கு போறதுக்கு முன்னாடியே எடுக்கப்பட்ட ஒரு லெட்டரை 2:30 மணிக்கு மதியம் காட்டுறாங்க. அப்ப இதுல எந்த அளவுக்கு பொய் இருக்கு அப்படின்னு நினைச்சு பாருங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, சிசிடிவி பதிவு பூரா நாங்க ரெக்கவரி பண்ணிக்கிட்டோம், நீங்க வாங்க சின்னசேலம் காவல் நிலையத்துக்கு வாங்க, நாங்க போட்டு காமிக்கிறோம் அப்படின்னு ஈத்துட்டு போனாங்க. அழுத்துட்டு போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒண்ணுமே தெரியாங்க, இந்த வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை காமிப்பாங்க, அதுல எதுவுமே இருக்காது, ஆனா விழுது 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 அப்படின்னு அத்தனை போலீஸ்காரங்களுக்கும் கண்ணுக்கும் தெரியுதான், இங்க இருந்து போன நம்ம யாருக்குமே தெரியவே தெரியாதான். எந்த அளவுக்கு பொய் பேச முடியுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுனாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஐயோ போலீஸ்காரங்க இப்படி இருக்கிறாங்க, சிபிசிஐடின்னு சொன்னா எல்லாத்தையும் புலன் விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க, எங்க வழக்குக்கு சிபிசிஐடி தான் வேணும் அப்படின்னு சொல்லி 4 நாளா கத்தி கதறி நம்மளுடைய வழக்குக்கு சிபிசிஐடி வேணும் அப்படின்னு கேட்டு கொண்டுட்டு வந்தாங்க. சிபிசிஐடியும் வந்தாங்க. இந்த போலீஸ்காரங்களுக்கு மிஞ்சிய இவங்களை விட அவங்களும் பல மடங்கு கொலகாரனை காப்பாத்துறதுக்கு பல வேலைகள் பார்த்தாங்க. அதுல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஒரு பெரிய பொய்ய சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கிருத்திகா நம்ம பாப்பாவோட கொலுசையும் தோட்டியும் கழட்டிக்கிட்டாலாம். அப்போ பாப்பா கழுத்துல செயின் கிடையாதான், மோதிரத்தை அவங்களால கழட்ட முடியலையா, கை செயின் தொலைஞ்சிருச்சான். இந்த கழுத்து செயினை ஒண்டியும் நம்ம இருக்குன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், கழுத்து செயினும் இல்லைன்னு சொன்னா ஏதாவது சந்தேகம் வரும் அப்படின்னு தான் சிபிசிஐடி முடிவு பண்ணி, அதாவது நாங்க ஓடி போய் பார்த்தோம் பார்த்தீங்களா, அப்போ எந்த ஒரு செயினோ எந்த ஒரு தடயமும் கிடையாது, ஆனா அது மரக்கிளையில இருந்ததோ கீழே இருந்ததோ பாப்பாவோட செயின் கடந்தது அப்படின்னு சொல்லி அருந்த நிலையில கடந்தது. அந்த அருந்த நிலையில பாப்பா செயின் எதுக்காக கடந்ததுன்னு சொன்னாங்க அப்படின்னா, அதாவது மேல இருந்து குதிக்கும் போது அந்த மரக்கிளை புடிச்சு இழுத்துருச்சான், அதுக்காக தான் அந்த செயினை இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா அந்த செயினையும் முழுங்கி இருப்பாங்க. இப்ப எப்படி மற்ற பொருள்கள் எத்தனையும்
அவங்களே வச்சுக்கிட்டு எந்த பொருளும் இல்லை எல்லாமே கலவரத்துல போயிடுச்சு அப்படின்னு போய் பேசுறாங்களோ அதே போல செயினுக்கும் போய் பேசியிருப்பாங்க. ஏன்னா செயினை இருக்குன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம், அதாவது மரக்கிளையில இருந்து பிஞ்சுக்கிச்சின்னு சொல்லலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக சொல்லியிருக்காங்க. இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அதை விட இன்னொரு போய் அடிக்கிருப்பாங்க. இங்க இருந்து நாங்க ஓடும் போது நல்லா எத்தனை பேர் தெரியுங்களா அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளார ஓடணும். ஓடி அத்தனை பேரும் பாக்குறோம், கீழே பாக்குறோம், மேல பாக்குறோம், மேல இருந்து எப்படி வீழ்ந்திருக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே நாங்க கீழே பாக்குறோம், மேல பாக்குறோம், சுத்தி சுத்தி பாக்குறோம். ஒரு சொட்டு ரத்தம் கூட கிடையாதுங்க. ஒரு சொட்டு ரத்தம் கூட எங்க யாரோட கண்ணுக்குமே தெரியல. தெரிஞ்சுது, எங்க தெரிஞ்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செவத்துல மாடி படிக்கட்டு ஏறக்கூடிய அந்த செவத்துல கைரேகை இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த மாடி படிக்கட்டோட இன்னொரு பக்கம் செவத்துல சின்ன சின்ன ரத்தம் அந்த சாறு இருந்துச்சு. படிக்கட்டுல ரத்த துளிகள் இருந்ததே தவிர வெளியில எந்த ஒரு ரத்த கரையும் கிடையாதுங்க. ஆனா சிபிசிஐடி ஒரே ஒரு சொட்டு ரத்தம் இருந்ததாகவும் அந்த கல்லை நாங்க பேத்து எடுத்துட்டு போய் ஆய்வுக்கு கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. சரி, அந்த ஒரு சொட்டு ரத்தமும் 17, 18, 19 இந்த தேதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது கலவரத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளார போனாங்க வந்தாங்க. அப்பெல்லாம் கூட அந்த ஒரு சொட்டு ரத்தம் எந்த ஒரு மண்ணும் ஆகல, கண்ணுக்கு தெரியாம போகலையாம். இவங்களுடைய ஆய்வு அப்படியேப்பட்ட புலனாய்வு பண்ணக்குள்ள இவங்க போய் பார்க்கும்போது ஒரு சொட்டு ரத்தம் இருந்து அந்த கல்லை பேத்துட்டு போனாங்களாம். இன்னொரு கதை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பள்ளிக்கூடத்துக்காரன் சொல்றான்ல புள்ள வீந்துருச்சுன்னு, அப்ப அந்த இடத்துட்ட ஒரு ஷால் கிடக்கும். அந்த ஷாலு யாரோட ஷாலு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு 8th ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. அந்த 8th ஸ்டூடெண்ட் வந்து துணியை துவைச்சி காய வச்சு மெத்தையில காய வச்சிருக்காங்க. கிளிப்பும் போட்டிருக்காங்க அந்த பொண்ணு. அந்த துணியை வந்து மெனக்கிட்டு, ஏன்னா பாப்பா கிட்ட எல்லாம் ஷால் இல்லை பாருங்க, இல்ல அந்த கீழே இருக்கக்கூடிய யாரோட பேக்லயும் ஷால் இல்லையாம். மெனக்கிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு காய வச்சிருந்த துணியில அந்த ஷாலை கைத்திட்டு வந்து மேலிருந்து குதிக்கிறதுக்கு பிள்ளைக்கு பயமா இருந்துச்சாம். இவங்க எல்லாரும் போய் நேர்ல பார்த்தாங்களாம். இந்த சிபிசிஐடி இருக்காங்கல்ல, எல்லாரும் போய் புள்ள பக்கத்துல நின்றுட்டு பார்த்தாங்களாம். அந்த ஷாலை எடுத்துட்டு வந்து குதிக்க பயமா இருந்த ஒரு காரணத்தால கண்ணை இருக்க கட்டிக்கிட்டு குதிச்சாலாம். சரி, இத்தனை கதை சொல்றவங்க குதிச்ச சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கலாம்ல, இல்ல அந்த 10:30 மணிக்கு குதிச்சு 5:30 மணி வரைக்கும் கீழே கிடக்குறான்ல அந்த பதிவை காட்டலாம்ல. இதெல்லாம் வந்து காட்ட மாட்டாங்க. அதாவது காட்டுறாங்க அப்படின்னா அது இருட்டா இருக்கும். அந்த இருட்டுல வந்து உருவம் கடக்கிறது தெரியாதான், ஆனா உருவம் விழறது மட்டும் சிபிசிஐடி கண்ணுக்கு தெரியுமா. அதாவது விழற மாதிரி எந்த ஒரு காட்சியும் நமக்கு தெரியாது, புள்ள கடக்கிறதும் நமக்கு தெரியாது, இருட்டு மட்டும்தான் தெரியும். ஆனா சிபிசிஐடிக்கு புள்ள விழறது மட்டும் கண்ணுக்கு தெரியுமா, ராமுடியும் புள்ள அங்க கடக்கிறது தெரியாதான், ஏன்னா இருட்டா இருக்கு, இருட்டுல வந்து தெரியாது அப்படிங்கறத அவங்களுடைய கருத்து. அந்த ஷாலுக்கு எப்படிலாம் ஒரு கதை கட்டுனாங்க தெரியுங்களா. அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த ரத்தம்லாம் வந்து வெளியே வராம அந்த ஷாலுலயே உஞ்சிருச்சுங்களாம். இல்லைன்னா வீந்த இடத்துல அவ்வளோ ரத்தம் இருக்குமா, ஷாலுலயே உஞ்சிருச்சான். சரி, உள்ள வீழ்ந்த இடத்துல அந்த ஷாலே வந்து ரத்தத்தை பூரா உறிஞ்சிக்கிச்சு தானே. அப்போ அந்த கொலகாரன் நாயி பிள்ளையை தூக்கும் போது கண்ணை கட்டி தானே இருந்திருக்கணும். ஏன் கண்ணை கட்டாம பிள்ளை வந்து ஷால் எதுவும் இல்லாம இவனுங்க தூக்கிட்டு போனானுங்க. அப்ப தூக்கிட்டு போகும்போது அந்த ஷால் இருந்திருக்கணும் தானே, கண்ணுல கட்டி இருக்கணும் தானே. அந்த ஷால் இருக்காது. அப்ப யாரு அந்த ஷாலை கட்டினீங்க, ஏன் கட்டினீங்க, எதுக்காக கட்டினீங்க, நீங்களே சொல்லுங்க. அதுக்கு அடுத்ததா சொல்லுவாங்க அந்த ஷால் தான் ரத்தம் ஈத்துக்குச்சு அப்படின்னு சொன்னீங்க. சரி, நியாயம். அந்த ஷால் பூரா ஃபுல்லா ரத்தத்தை ஈத்துக்குச்சுன்னே வச்சுக்குவோங்க. அப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் வச்சு தூக்கிட்டு போறான். அதன் பிறகு அங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்ல மாத்துறாங்க. அங்க எங்க இருந்து ரத்தம் வந்தது, ராமுடியும் விழுந்த இடத்துல ரத்தம் வரலையா, அங்க மட்டும் போயிட்டு ரத்தம் கொட்டுச்சான். எப்படி கொட்டும் நீங்களே சொல்லுங்க. இவன் எல்லா நாடகத்தையும் முன்னாடியே அரங்கேற்றிட்டான். அதாவது பிள்ளைய கொலை பண்ணிட்டான். பிள்ளைய கொலை பண்ணிட்டு என்னென்ன பண்ணணுமோ, எத்தனை பேத்துக்கு ஃபோன் பண்ணணுமோ அத்தனை பேத்துக்கும் ஃபோனை பண்ணிட்டு நேரத்திலேயே கொண்டு ஜிஹெச்ல போட்டுட்டான். இதுதான் உண்மை. ஆனா இதை தான் வந்து போலீஸ்காரங்க சிபிசிஐடிக்காரங்க மறைச்சிக்கிட்டு அவனை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, அதாவது சிபிசிஐடி கிட்ட நான் வந்து விழுப்புரம் கோர்ட்டுக்கு போகும்போது போயிட்டு பார்த்து பேசி, அம்மா உங்களை கடவுளா நம்பிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் ஒரு பொண்ணு தான், என் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத உண்மையை கண்டுபிடிங்கம்மா, ஒரு பெத்த தாயோட வலியும் வேதனையும் உங்களுக்கும் புரியும், நீங்களும் ஒரு தாய் தான் அப்படின்னு அந்த கோமதி மேடத்துக்கிட்ட
அழுதாங்க. அழுத உடனே கவலையே படாதம்மா, கண்டிப்பா நான் உண்மைக்கும் நேர்மைக்கும் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் கேட்டேன், ஏன் மேடம் ஒரு குழந்தை மேல இருந்து குதிக்குது அப்படின்னா எல்லா கோட்டு பட்டனும் எப்படிங்க கழலும், நீங்களே சொல்லுங்க மேடம். ஏன் மேடம் நாங்க ஓடி போய் பார்க்கும்போது புள்ள வந்து கோட்டு பட்டன்லாம் கழண்டு போய் கிடந்தது, பேண்டு இதெல்லாம் இப்படி இருந்தது மேடம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேங்க. அதுக்கு அந்த மேடம் ஒரு பெரிய அப்பட்டமான ஒரு பொய்ய சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்க இருந்து போகும்போது சிஹெச்ல சேர்த்தாங்க இல்லைங்களா, அப்போ பிள்ளைக்கு வந்து முறைப்படி ப்ரொசீஜர் படி இசிசி எடுப்பாங்களாம். உயிரோட இருந்தாலும் சரி, இறந்துட்டாலும் சரி, இசிசி எடுப்பாங்க. அந்த மாதிரி இசிசி எடுக்கும்போது அப்போ வந்து ட்ரெஸ்ஸு வந்து கழட்டியிருப்பாங்க. திரும்ப போடும்போது அந்த கோட்டு பட்டனை ஞாபகம் இல்லாம விட்டிருப்பாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு நானும் வந்து நம்பிட்டு வந்துட்டேங்க. அதன் பிறகுதான் இந்த நாய்ங்க வந்து அந்த இது இப்போ விட்டுருந்தானோ பார்த்தீங்களா, வெளியில விட்டுருந்தானோ பார்த்தீங்களா, புள்ள நடந்து வர மாதிரி, இவனை தூக்கிட்டு போற மாதிரி, இந்த மாதிரி வீடியோலாம் விட்டானோ. அப்போ அந்த வீடியோவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்பவே கோட்டு பட்டன் கழண்டு இருக்கு, ஜடெல்லாம் உருவி இருக்கு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு ஜடை மட்டும் இதா இருக்கும், ஒரு ஜடை பார்த்தீங்கன்னா உருவி இருக்கும். அப்போ நான் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு அதன் பிறகு சிபிசிஐடிக்கு ஃபோன் பண்றேன். நீங்க வந்து இசிசி எடுக்கும்போது தானே கோட்டு பட்டனை போட மறந்துருப்பாங்கன்னு சொன்னீங்க, இங்க பாருங்க அந்த கொலகாரம் தூக்கிட்டு வரும்போதே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க போனை எடுக்கலைங்க. கேட்கலாம் அப்படின்னு போன் எடுத்தா போன் எடுக்கல. நான் மெசேஜ் போட்டேன், வாய்ஸ் மெசேஜ் போட்டேன், சாதா மெசேஜ் போட்டேன், எல்லாமே போட்டாங்க. ஆனா அந்த கேள்விக்கெல்லாம் அவங்க கிட்ட இருந்து பதில் கிடையாது. எப்படி இருக்கும்? உண்மை இருந்தா தானே பதில் இருக்கும். அவங்கதான் பொய் மேல பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எத்தனையோ பொய்களை அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஒன்று ரெண்டு இல்லை, அடுக்கடுக்கான பொய்களை எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க, அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஒரு நோக்கம், முழு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளி தரப்பை காப்பாற்றணும். இது மட்டும்தாங்க அவங்களுடைய வேலை. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நாங்க சரியான முறையில விசாரணை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. கண்டிப்பா சொல்றேங்க. சிபிசிஐடியில வந்து ஒருத்தங்களை நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வருவாங்க. அதுல நிறைய பேத்தையுமே எனக்கு நல்லா அறிமுகம். அதுல ஒருத்தர் மட்டும் நான் சொல்றேங்க. அவர் வரும்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருடைய முகத்துல எந்த ஒரு காயம் தழும்பு எதுவுமே கிடையாது. ஆனா இப்போ சமீபத்துல ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க அவரோட முகத்துல இங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்காரா என்னன்னு தெரியல, அவரோட முகத்துல தைம்பு இருந்தது. கண்டிப்பா அவருக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய உள் மனசு சொல்லுதுங்க. அதாவது உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய அதிகாரிகள் இந்த குற்றவாளிக்கு துணை போறாங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றாங்க, ஸ்ரீமதியோடைய ஆத்மா ஒவ்வொருத்தங்களுக்கும் தண்டனை கொடுத்தே தீருங்க. கண்டிப்பா சொல்றேங்க. அதாவது சிபிசிடிக்கு எல்லா உண்மையும் தெரியுங்க. தெரிஞ்சுதான் அவங்க மனசாட்சி இல்லாம நம்ம வழக்குல வேலை பார்த்துருக்காங்க. மற்ற எந்த வழக்கா இருந்தாலும் சரியான முறையில தான் அவங்க கையாண்டிருப்பாங்க. அதாவது நம்ம வழக்குல வந்து அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, மேலெடுத்து உத்தரவுன்னு கையை கட்டி போட்டிருக்கோம், இல்லைன்னா நாங்க சரியான முறையில வேலை பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படிதான் மேலெடுத்து உத்தரவா இருந்தாலும் மனசாட்சி இல்லாத வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் என் குழந்தைய அவங்க குழந்தைய நினைச்சு பார்த்திருந்தா எந்த மேலெடுத்து உத்தரவா இருந்தாலும் அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. எங்களுக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, உண்மைக்கும் நேர்மைக்கும் தான் வேலை பார்ப்போம், நாங்க வந்து பொய் பேச மாட்டோம். அதாவது ஒரு வாழ வேண்டிய ஒரு குழந்தை, படிக்க வேண்டிய ஒரு குழந்தை, அந்த குழந்தையோட ஆசை கனவு லட்சியம் அத்தனையும் கொன்னு பிள்ளையும் கொலை பண்ணியிருக்கான், பிள்ளைய துடிக்க துடிக்க கொலை பண்ணியிருக்கான். இது அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க எப்படி மேலெடுத்து உத்தரவின்படி வேலை செய்ய முடியும்? முடியவே முடியாது. எங்களுக்கு மனசாட்சி இருக்கு. ஸ்ரீமதியை எங்க பொண்ணாதான் நாங்க பாக்குறோம். எங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருந்தா நாங்க மேலெடுத்து உத்தரவா இருந்தாலும் இப்படிதான் கைகட்டி வேலை பார்ப்போமா? உண்மைக்கும் நேர்மைக்கும் தான் நாங்க இருப்போம் அப்படின்னு அவங்க உறுதியா இருந்திருந்தா கண்டிப்பா தப்பு செஞ்சவனுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்க முடியுங்க. ஆனா அவங்க மனசாட்சி இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மனசாட்சி இல்லாத வேலை பார்க்குற ஒவ்வொருத்தங்களுக்கும் சொல்றேங்க, கண்டிப்பா ஸ்ரீமதியோடைய ஆத்மா யாரையும் சும்மா விடாது. அவங்கவுங்க தப்பு பண்றதுக்கு ஏத்த மாதிரி தக்க தண்டனைய ஸ்ரீமதியோட ஆத்மா கண்டிப்பா சொல்றேங்க தக்க தண்டனை கொடுத்தே தீருங்க. தொடர்ந்து போராடிட்டே இருப்போம். ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி.